மோடியின் தமிழ்நாட்டு வருகை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. பல்லடத்தில், சென்னையில், தூத்துக்குடியில், கோயம்புத்தூரில், இப்போ சேலத்துக்கும் வந்து விட்டார் நம்ம மோடி அவர்கள். ஒவ்வொரு முறையும் அவர் வரும்போதெல்லாம் திமுக காங்கிரஸை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. ஒரு பக்கம் அப்படி ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா தன்னுடைய பாஜகவுக்கு ஏதாவது ஒரு கட்சியை கூட்டணிக்குள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்காரு. முன்ன பார்த்தீங்கன்னா நம்ம சாமக தலைவர் சரத்குமார் வந்து பிஜேபியில் சேர்ந்தார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சியவே வந்து பிஜேபியில் இணைச்சிட்டாரு. இப்போ அதே மாதிரி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி பாமகவை வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக பாமகவுக்கு கிட்டத்தட்ட 10 தொகுதிகளை ஒதுக்கியிருக்காங்க. இப்போ சேலத்தில் நடந்த அந்த மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை, எல் முருகன், வானதி சீனிவாசன், இவங்க கூட ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ், பாரிவேந்தர், ஜான் பாண்டியன், ஓபிஎஸ், டிடிவின்னு கிட்டத்தட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு சேர கரம் கோத்து அமர்ந்திருந்தனர். இப்போ மேடைக்கு வந்த மோடி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல தன்னுடைய திமுக காங்கிரஸ் எதிர்ப்பை வந்து தன்னுடைய பேச்சில் வந்து கொட்டினார். அதில் பல விஷயங்கள் தமிழ்நாட்டை பற்றியும் குறிப்பாக தமிழ் மொழியை பற்றியும் பாரதியார் பற்றியும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ரவுண்டப்பே அடிச்சார்னு வச்சுங்களேன். அவர் என்ன சொன்னார்னா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் பாஜகவுக்கும் கிடைக்கும் ஆதரவை பார்த்து திமுகவோட தூக்கமே தொலைஞ்சு போச்சு. பாஜகவுக்கு ஓட்டு போடுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராயிட்டாங்க. இந்த தடவை 400 இடங்களை ஜெயிச்சே ஆகணும். அதே மாதிரி இப்போ கூட்டணிக்குள்ளே வந்திருக்க பாமக, ராமதாஸோட அனுபவம், அன்புமணி ராமதாஸோட திறமை, இதை கொண்டே தமிழ்நாட்டை வேற ஒரு உயரத்துக்கு கொண்டு செல்ல எனக்கு உத்வேகம் கிடைச்சிருக்குது. இன்னைக்கு நான் சேலத்துக்கு வந்து பேசும்போது என் மைண்டில் வந்து ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, ஆடிட்டர் ரமேஷோட நினைவலைகள் தான். கட்சிக்காக உயிரை கொடுத்து உழைத்த அந்த மனிதர், நல் மனிதர் ஆடிட்டர் ரமேஷ். அத்தகைய நல்ல மனிதனை சமூக விரோதிகள் கொலை செய்து விட்டனர். யாரை சொல்றாருன்னு நீங்களே புரிஞ்சுக்கங்க. மும்பையில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணி நடத்திய முதல் தேர்தல் பரப்புரையிலேயே தெரிஞ்சிருச்சு அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்னு. அதாவது இந்து மதத்தில் சக்தி அப்படின்னா மிகப்பெரிய பொருள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லா விஷயமும் சாத்தியமாக இருக்குது. தமிழ்நாட்டில் சக்தி மிக்க தெய்வங்கள்லாம் பெண் வடிவில் வணங்கப்படுகின்றன. ஆனால் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இந்த சக்தியின் வடிவத்தையே சனாதனத்தை அழித்து விடுவோம் அப்படின்னு கூறி வேற மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்தியா கூட்டணி வேணும்னே இந்து மதத்தை அவமதித்து கொண்டிருக்கிறத வழக்கமாக கொண்டிருக்காங்க. ஆனால் நல்லா பாருங்க, இவங்க இந்து மதத்தை தவிர வேற எந்த மதத்துக்கும் எதிராகவே பேச மாட்டாங்க. ஸோ இந்து மதத்தோட சக்தியை அழிக்க நினைச்சவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க. இதுதான் வரலாறு. ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து உங்களால் அவர்களுக்கு அழிவு தொடங்க போகிறது மக்களே. சுப்பிரமணிய பாரதியார் சக்தியை பாரத அன்னை அப்படின்னு பெண் வடிவில் தான் வணங்கினாரு, பாடினாரு. மோடி ஆகிய நானும் கூட சக்தி உபாசகம்தான். சக்தியின் அடையாளத்தை அழிக்க நினைப்பவர்களை தமிழ்நாடு கண்டிப்பாக விட்டு வைக்காது, அழிக்கும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மலிந்து கிடக்கின்றன. எனவே இந்த தேர்தலில் நீங்கள் வழங்குற தீர்ப்பு திமுகவுக்கு வழங்கக்கூடிய கடுமையான பாடமாக இருக்கணும். திமுகவும் காங்கிரசும் நாணயத்தின் இரு பக்கங்கள், உண்மைதான். ஏன்னா ஒரு பக்கம் ஊழல், இன்னொரு பக்கம் குடும்ப ஆட்சி. ஆட்சியிலிருந்து காங்கிரஸை தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் 5G தொழில்நுட்பமே தலை தோங்குச்சு, வளர்ந்து வருது. நாட்டு மக்களுக்கு அது எவ்வளோ பெரிய பயனுள்ளதாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் திமுக ஒரு தனி 5Gயை நடத்திட்டு இருக்காங்க. அதாவது தங்களோட 5வது தலைமுறையும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. இதற்கு முன்னாடி அவங்க செஞ்சது 2G ஊழல் மோசடி. ஸோ தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஊழல் மோசடிலாம் இருக்குது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பாஜக பல கோடிகள் அனுப்புறதுக்கு தயாராக தான் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற அரசு அதை எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிறதுல தான் தங்களோட எண்ணத்தை வச்சிருக்காங்க. அதில் தான் குறியாக இருக்காங்க. ஸோ தமிழராகிய மூப்பனாரை வளர விடாமல் செஞ்சது காங்கிரஸ் குடும்ப ஆட்சி. அடுத்து வரும் 5 ஆண்டுகள் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே முக்கியமானவை. அது மட்டும் இல்லாமல் ஊழலுக்கு எதிராக மிக கடுமையான நடவடிக்கைகளை நான் எடுக்கும் காலம் அது. நம்மிடம் 1000 வருட கல் கிடைத்தால் அதை நாம் பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம். ஆனால் நம் நாட்டில்
எப்போ தோணுச்சு அப்படின்னு தெரியாத அளவுக்கு காலத்துக்கு முந்தைய மூத்த தமிழ் மொழியே நம்மிடம் இருக்கிறது. ஆனால் அதன் பெருமை யாருக்குமே தெரியல. ஸோ நான் பெருமையோடு சொல்கிறேன், உலகத்திலேயே தொன்மையான மொழி என் நாட்டின் மொழி தமிழ் மொழி அப்படின்னு ஒரு பெரிய ஐஸை தூக்கி வச்சிட்டாரு மோடி அவர்கள். ஸோ டோட்டலாக பேச்சின் சாராம்சம், திமுக காங்கிரஸ் ஊழல் கட்சி, குடும்ப வாரிசு கட்சிகள், ஊழல் மலிஞ்சிருச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்து மதத்துக்கு எதிராக இருக்காங்க, அப்புறம் தமிழ் மொழி தான் நம் தாய்மொழி, தமிழ் மொழி தான் சிறந்தது அப்படின்னு மோடியோட அந்த அல்டிமேட் அப்டேட் வெர்ஷன் இந்த சேலம் மாநாட்டிலே நடந்திருக்கு. ஸோ மோடியோட ஸ்பீச்சை எப்படி பார்க்குறீங்க? மோடி சொல்கிறது எல்லாமே திமுக காங்கிரஸுக்கு பொருந்துமா, இல்லை மோடி அவர்கள் வழக்கமான ஒரு அரசியல்வாதி தன்னுடைய எதிர்ப்பை காட்டுவார் இல்லைங்களா எதிர்கட்சிகளுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஸ்பீச்சை தான் வழக்கமாக கொடுத்துருக்காரு. அவரோட ஸ்பீச்சில் நிறைய பொய்யும் இருக்கிறது, கற்பனையும் இருக்கிறது. அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி உடன்பாடா, இல்லை பாஜக கூட்டணி தான் உடன்பாடா அப்படிங்கிற உங்கள் கருத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.